ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு கிராண்டான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, சீக்வன்ஸு, கட் பீடு, த்ரெட்டு அது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டிச்சஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பழகினது தான். ஆனால் அதை வச்சு நம்ம கிராண்டாக எப்படி லுக் கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒர்க்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஆனால் இது எப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நான் ட்ரேசிங்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு சின்ன ட்ரேசிங் மட்டும் எடுத்துகிட்டு இது ஃபுல்லுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஜர்தோசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும், 3D லுக் மாதிரி நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே எப்படி பண்ணுறதுன்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ட்ரேசிங் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே அந்த பார்டர் ஒர்க் இருக்குதுலே அது கொடுத்துட்டா மேலே அது பார்த்தீங்கன்னா இப்போ வி ஷேப் நான் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து இப்போ நான் காமிச்ச டிசைன் தான் வந்து போடணும். ஆனால் இது வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு. அதனால் கீழே பார்டர் போட்டுட்டு மேலே இந்த டிசைன் வந்து வி ஷேப்பில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வி மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லுக்கும் அவ்வளோக்கா நல்லா இல்லை. ஆனால் ஆக்சுவலி அவங்க கொடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து அப்படி போடலை. ஏன்னா கை ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணேன்னா கீழே அந்த பார்டர் ஒர்க் இருக்குது அது பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரேசிங்கை வந்து நான் குட்டியாக மாற்றிட்டேன். ஒரு சிங்கிள் ஃப்ளாரும் ஒரு சின்ன கொம்பு டிசைன் போட்டு அதில் வந்து லீவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3 வி கிடச்சிது. அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்கு முந்தின டிசைன் காட்டின இல்லையா, அது மாதிரியே நீங்கள் போடலாம். உங்களுக்கு கை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதை பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 2 வீனாச்சும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வி தான் கிடச்சிது. அதனால அதை வேணால் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சின்ன ட்ரேசிங் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு 3 வி மாதிரி கிடச்சிது. நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த 2 ஃப்ளார் லைனுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்பின் லைனும் கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் சும்மா லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. கீழே இந்த பார்டர் டிசைனும் ட்ரேசிங் கொடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் அப்படியே தள்ளி தள்ளி வச்சு நீங்கள் ஃபுல்லும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட்டை நீங்கள் வந்து அந்த மெழுகு மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளாத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது கலர் பாருங்கள், கை வந்து பக்கத்தால் போகும்போது அதுக்கு ப்ளவுஸோட கலர் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நான் அந்த டாட் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, ஃப்ளாருக்கு சென்டரில் அந்த டாட் வச்ச இடத்துல நம்ம வந்து ஜர்தோசி ஸ்டாண்டர்ட் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு ஃப்ளார் விட்டு ஒரு ஃப்ளார் வந்து நான் பண்ணியிருந்தேன். மீதிகள் ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறோம். இப்போது இது கீழே நம்ம ஜரி லைன் இருக்குதுலேயே பார்டர்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்து 2.25 அது மாதிரி விட்டுட்டு மீதி அதுக்கெல்லாம் வந்து 1.5 1.25 அது மாதிரி நம்ம கேப் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். நீங்களும் கேப் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் இருக்குதோ, சைடில் எவ்வளோ கேப் இருக்குதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இப்போ ட்ரேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த மேலே இருந்த அந்த லீஃப் மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு ஜர்தோசி சைஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே போதும். அதை விட அதிகமாகவும் வேண்டாம், கம்மியாகவும் வேண்டாம். அது மாதிரி வச்சுட்டு இப்போ நான் முந்தின இது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் நீடில் பண்ணுறதெல்லாம் முதல்ல முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எம்போஸ்டாக அந்த ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோங்களே ஸ்டாண்டர்ட் ஸ்டிச், அது ஒன்றுமே இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அப்படியே பெண்ட் பண்ணால் நீங்கள் முடிஞ்சுது. ஒரு இடத்துல நீடில் எடுக்கிறீங்க, ஜர்தோசி போட்டுட்டு அதை அப்படியே அடுத்த இடத்துல கொஞ்சம் தள்ளி மட்டும் இறக்குனா முடிஞ்சுது. இதே மாதிரி வந்து நீங்கள் ரேண்டமாக வந்து அது ஃபுல்லுமே கொடுத்துக்கலாம். நம்ம சின்ன சர்க்கிள் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிளில் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 பைசா காயின் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டிசைனுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும்.
இப்போ அந்த ஃப்ளார் முழுசும் நம்ம இது மாதிரி அந்த ஜர்தோசி ஸ்டாண்டர்ட் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லும் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஃப்ளாரு. நல்லா கிராண்டாக அந்த லுக்கு கொடுக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் வேலை முடியும். நீங்கள் நார்மலாக எப்போவுமே ஃப்ளார் போடுறதுக்கு இது மாதிரியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அந்த ரேண்டமாக போடுறதுனால உங்களுக்கு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாக ரொம்ப நீட்டாக அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே அந்த குட்டி குட்டி லீஃப் மாதிரி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு சைஸில் நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 3 இது வந்து கிராஸாக கொடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி வந்துடும். இப்போ இந்த கீழே லீஃப்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஜர்தோசி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்லையும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். நீங்கள் அந்த ஃப்ளார் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த சைஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளார் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நமக்கு அந்த கொம்பு டிசைன் மாதிரி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம கட் பீடில் கொடுத்துக்கலாம். அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது பீட்ஸ் கொடுக்குறது தானே, அது எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் வீடியோஸில். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் கடகடன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மொத்தமாக இந்த ஒர்க்கு பார்க்கும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே நார்மல் நீடில் பண்ணுறதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரி நீடில் பண்ணுறது அதுக்கடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நீடில் த்ரெட் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அது மாதிரி நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் ஒரு செக்ஷனுக்கும் அதாவது அந்த ஒரு ஃப்ளாருமே வந்து நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஒர்க் எடுத்தீங்கன்னா அது நீங்கள் ஃபுல்லுமே வந்து அந்த ஒர்க்கு முடிச்சுக்கோங்க. அதாவது நார்மல் நீடில் ஒர்க்கு, ஆரி நீடில் ஒர்க்கு அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லும் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குட்டி லீஃப் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி மேலே அந்த லாங் ஃப்ரென்ஷன் கொடுத்ததுக்குள்ளேயே சின்ன லீஃப்மாக கொடுத்துக்கிறேன். நாங்கள் வந்து 4 ஜர்தோசி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து 3 இது வந்து த்ரெட்டில் வந்து நான் லாங் ஃப்ரென்ஷன் அப்படியே கொடுத்துட்டு கீழே க்ரீன் கலரில் வந்து ஒரு ஃப்ரென்ஷன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த கொம்பு டிசைன் மாதிரி இருந்ததுங்களா, அங்கெல்லாம் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருக்குறேன். ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். மேலே இப்போ அந்த மோட்டிவ் நம்ம குட்டியாக ஒரு மோட்டிவ் எடுத்துகிட்டு நம்ம லைனாக கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரியே தான். இப்போது இந்த ஃப்ளார் போட்டுக்கு அதுக்கு அடுத்த ஃப்ளார் வந்து கேப்பாக இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம த்ரெட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து சீக்வன்ஸ் வச்சு கொடுத்து ஃப்ளார் மாதிரி தான் போட போகிறோம். இது சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கோல்டு கலரு தான். இது ஒயிட் கலரில் லைட்டாக பார்டர் தான் இருந்துச்சு. அதனால் ஒயிட் கலர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த சேரீயில் லைட்டாக சரி பார்த்தீங்கன்னா க்ரீனும் வந்திருந்தது. அதனால் லைட்டாக நம்ம க்ரீன் வந்து டச் கொடுத்துருக்குறோம். இப்போ பாதி முடிச்சிருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த எல்லோ கலர் ஃப்ளார்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த த்ரெட்டில் அதெல்லாம் இது மாதிரி தான் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளார்லாம் நம்ம நிறையாவே போட்டுட்டோம். நீங்கள் சென்டர்லாம் கட் பை லைன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நிஜமாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரேசிங்கும் ஈஸி தான், டிசைன் போகிற ப்ராசஸும் ஈஸி தான். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.